ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க. கவினோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஆண்ட்ரியாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டார்க் காமெடி அங்கங்கே ஒர்க் ஆகிருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப ரேசியாக போயிருக்கு. செகண்ட் ஹாஃபை சும்மா எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மியூசிக்ல எப்படி இருக்கு? ஜிவி மியூசிக் பிஜிஎம் அங்கங்கே ஒரு பாட்டு கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு வருது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு ஒரு ஃபோக் சாங் கண்ணு மொழின்னு இருக்குது, அதுவும் ரொம்ப நல்லா படத்துல வந்து ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க, அது எப்படி இருக்கு? அது ரொம்ப லைக் நார்மல் பீப்புளுக்கு தேவையான மெசேஜ் தான். அது பிளாட்டாக வச்சு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. தெரியல, அது அவங்க கஷ்டப்படுற மிடில் கிளாஸுக்கு தான் தெரியும். அதுக்காக நாங்க கஷ்டப்படலன்னு சொல்லல, நாங்களும் கஷ்டம் தான் படுறோம். பட் அவங்க படுற அளவுக்கு கஷ்டம் நாங்க படுறோம். அது இந்த ஏமாந்து போய் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அது அவங்கள பத்தின கதை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கொஞ்சம் சீரியஸாவே கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி போயிடுச்சு. நான் பார்த்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. யாருன்னா ஆக்சுவலி எனக்கு அந்த ஃபைனல் ட்விஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ட்விஸ்ட் தான் எதிர்பார்க்கல. ஏன்னா படத்தோட பிளாட்டியே மொத்தமாக மாற்றிட்டாங்க. எல்லாமே சூப்பர். மியூசிக்லாம் பறக்க விட்டாங்க. ஜிவியில் அது ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க, அது மெசேஜ் ஆக்சுவலி நான் அதை எதிர்பார்க்கல. இப்படி ஒரு அதான் சொல்லேனே, பார்க்க வந்தது வேற ஒரு விஷயம். லைக் சரி என்ன ஏன்னா நான் ட்ரெய்லர் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. சரி சும்மா வருவோம், மாஸ்க் வந்து இருக்குன்னு நாங்கள் எதுக்குனால எனக்கு க்ரௌட் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்குது படம். ஆக்சுவலி சஜஸ்ட் பண்ணுவேன், பார்க்கலாம். தேட்டரில் வந்து பார்க்குறேங்கன்னு தான் சொல்லுவேன். அதான் மிடில் கிளாஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அமௌண்ட் 48-68 பேரோட அமௌண்ட் வந்து வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு இது அவங்க ஒரு எய்மோட இது பண்ணுவாங்க. அது வந்து அமௌண்ட்டை வந்து அவங்க பதுக்கிட்டாங்க, அதை ஏமாற்றிட்டாங்க. அவங்க வந்து கிளைமேக்ஸில் யார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. கிளைமேக்ஸில் வந்து எப்படி படம் எடுத்தாங்கன்னு, யார் கடைசியில் அந்த பணத்தை ஆட்டை போட்டதுன்னு கிளைமேக்ஸில் தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் தெரியாது. அதான் ஒரு காமன் மேனோட ஸ்டோரி. அவங்களுக்கு கோவம் வந்தால் எப்படி இருக்கும்ன்றது, ஒரு கவர்மெண்ட் மேலேயோ எப்படி கோவம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றது தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுத்த ஸ்க்ரீன் டைப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ படம். கவினோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. படம் நல்லா தான் இருந்தது ப்ரோ. கவினோட ஆக்டிங், ஆண்ட்ரியா ஆக்டிங் நல்லா தான் இருந்தது, பார்க்கலாம். படத்தோட மியூசிக் நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் நல்லா காமெடி இருந்தது. படத்துல ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க, அது எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. கடைசியில தான் சொன்னாங்க மெசேஜ், நல்லா இருந்தது. ட்விஸ்ட் அதுதான், படமே சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வேற லெவல். கவின் சூப்பர் ஆக்டிங் பண்ணியிருந்தாரு, செம்மையா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம். கம்பேக், இந்த படம் செம்ம கம்பேக், சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் படமே, என்டையர் படமே. பொறுமையா உட்காந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆனா நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு புரியுற மாதிரி சூப்பரா எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜிவி மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபன்னு, த்ரில்லிங் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சூப்பரா பக்கா பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு. அவர்லாம் சொல்ல நல்லா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா லேக் ஆயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்துச்சு. காமெடி எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆயிருந்துச்சு. செமையான ஆக்டிங் செமையா பண்ணிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வந்து செம ஒரு பிளாஸ்டா இருக்கு. ஆமா, நான் இப்ப சொல்லிட்டேன்னா அது மிடில் கிளாஸ் எப்படி அது வந்து அப்படி இல்ல, அந்த இதுல கொடுக்கல. ஆனா நீங்க வந்து பாருங்க, பார்த்தா புரியும். படம் சூப்பரா இருக்கும், நிச்சயமா ஒன் டைம் வாட்சபிள் ஷியோரா. ஜிவி மியூசிக் எப்படி இருக்கு? எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியல. பெருசா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பிஜிஎம்மோ இல்ல சாங்ஸோ இல்ல. மத்தபடி ஓகே தான், நல்லா இருக்கு. பிடிச்ச சீன் ப்ரீ கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் வருவாரு, செம மாசா பண்ணிட்டு போயிடுவாரு, அது ஏதோ அவரோட படம் அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லா இருந்துச்சு, அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஆஸ் யூஷுவல் சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஜிவி பிரகாஷ் சார். ஸோ